அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இரும்பு முகமூடி அணிந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் முதலில் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்துவிட்டு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவா என்று கேட்க, நீ முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், பிறகு அல்லாஹுவின் பாதையில் போரிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அவ்வாறே அந்த மனிதர் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு அதில் அவர் கொல்லப்பட்டார். அந்த மனிதரை பற்றி பேசிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் குறைவாக செயல்பட்டு அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் பராஉ பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2808. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலில் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு அல்லாஹுவின் பாதையில் போரிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விளக்கத்திலிருந்து ஈமான் இல்லாமல் எந்த நற்செயல்களும் ஏற்கப்படாது என்ற பாடத்தை நாம் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக, இவர் குறைந்த அளவு செயல்பட்டு அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்ற வாசகத்திலிருந்து ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்படுவதன் மூலம் அடையக்கூடிய நன்மையை வேறு யாரும் அடைய முடியாது என்ற பாடத்தை அறிந்து கொள்கிறோம். நாமும் நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய வாழ்வில் நன்மைகளை அதிகமாக செய்ய முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.